என்ன என்ன தயவு செய்து மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. எனக்கு எதுவும் தெரியாது. என்னால எதுவும் பண்ண முடியல. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், வேண்டி கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடு. இங்க பாரு துப்பாக்கியால நானே என்ன சுட்டுக்கிறேன். நீ எனக்கு தண்டனை தர வேணாம், நானே என்ன சுட்டுக்கிறேன். மன்னிச்சிடு. என்ன நானே சுட்டு செத்துறேன், செத்து போயிடுறேன். வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுடு. வேண்டாம், என்ன விட்டுடு. என்ன மன்னிச்சிடு. என்ன விட்டுடு. என்ன விட்டுடு. விட்டுடு. என்ன விட்டுடு. இந்த உண்மை சம்பவம் ராஜ்கோட், குஜராத்தில் நடந்தது. இந்த சம்பவம் இந்த நபருக்கு மட்டும் நடக்கல. இதனால இன்னும் நிறைய பேர் பலியா இருக்காங்க. அம்பர் ஹைஸ்ன்ற இடத்துல நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த சொசைட்டி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்கள சில பேர் கண்ணால பார்த்து அனுபவிச்ச உண்மை சம்பவம் தான் இந்த கதை. அப்போ குஜராத்தில் நவராத்திரி பண்டிகை. அம்பர் ஹைஸை சேர்ந்தவங்க இந்த நவராத்திரி பண்டிகையை ரொம்ப ஆரவாரமாக கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் அங்கே குடியேற செஷாங்கும் பிரீத்தியும் வந்தாங்க. இவங்க கடந்த சில மாதங்களாக ஃப்ளாட் நம்பர் 703 வசிச்சிட்டு இருந்தாங்க. எந்த மாதிரி விழாக்களில் இவங்களுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருந்தாலும் அங்கே நடந்த தாண்டியா கொண்டாட்டத்தில் இவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அந்த இடத்துல இருந்த ஒவ்வொரு ஃப்ளாட்லேயும் அம்மனை விதவிதமாக அலங்கரிச்சதை பார்த்து இவங்க ரொம்ப வியப்படைஞ்சாங்க. சரி வா நம்ம டான்ஸ் பண்ணலாம். நீ போ, நான் கொஞ்ச நேரத்துல வரேன். நோ செஷன் 2 minutes. ஓகே. இந்த நடுராத்திரியில யாரு கதவை தட்டுறாங்க? சஷாங்க், சஷாங்க் எழுந்துரு. என்னாச்சு? சஷாங்க், யாரோ கதவை தட்டுறாங்க. போய் யாருன்னு பாரு ப்ளீஸ். நீ போய் பாரு ப்ளீஸ். யார் அது? உன்னை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. யாருன்னு கேக்குறேன்ல.
சொல்லு, உனக்கு ஏதாவது வேணுமா? என்ன இவ ஒரு பதிலும் சொல்லாம போயிட்டே இருக்கா? நவராத்திரியோட முந்த நாள் தான் நான் அந்த பொம்பளைய பார்த்தேன். அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு ஏதோ உதவி தேவைப்படுதுன்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு மனுஷனால எந்த உதவி பண்ண முடியாதுன்னு எங்க எல்லாருக்கும் எப்படி தெரிய வரும்? அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். எங்க பக்கத்து பிளாட் 701ல யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனது 701லையா? அது காலியல்ல இருக்கு. ஆமா, நான் கூட அப்படிதான் நினைச்சேன். ஆனா நேத்து ராத்திரி நான் அங்க ஒருத்தங்களை பார்த்தேன். புதுசா யாராவது வந்திருக்காங்களோ என்னமோ. இந்தா, இதை நீ முதல்ல சாப்பிடு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இந்த சாப்பிடு. அவங்க யாரு? அவங்க தான் மிஸ்ஸஸ் தேசாய். அவங்க அந்த பக்கத்து பிளாட்ல தான் இருக்காங்க. யார்கிட்டயும் பேசவும் மாட்டாங்க, வெளியவும் வர மாட்டாங்க. அதை விடு, சாப்பிடு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஹே பிரீத்தி, என் கூட டான்ஸ் ஆடவா? ஆமா, ஓ. Come on. சஷாங்க், சஷாங்க், இந்த ராத்திரியில யாரா இருக்கும்? இங்க பாருமா, நடுராத்திரியில இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பதில் சொல்லு பாப்பா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க டாடி மம்மி இப்ப எங்க இருக்காங்க? உங்க வீடு எங்க இருக்கு? எந்த ஃப்ளோர்ல இருக்கீங்க? பதில் சொல்லுமா. சரி, ராத்திரியில எப்படி தனியா நிக்க கூடாது. வா,
இப்ப என் கூட வா வா. இங்க பாருப்பா, நீ இங்கே இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. நான் வந்துடுறேன். ஓகே, 2 minutes. சஷாங்க், சஷாங்க், சஷாங்க் கொஞ்சம் எழுந்துரு. என்னாச்சு பிரீத்தி? சஷாங்க் இங்க பாரு, வெளிய ஒரு சின்ன பொண்ணு நின்னுட்டு இருந்தா. நீ யாரு எங்க இருக்கன்னு கேட்ட, ஆனா அவ பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. she is not answering. சரி. சரிண்ணா, நான் அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன் அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த? வா போலாம். சஷாங்க் சீக்கிரம் வா. வரேன். அந்த பொண்ணு எந்த கேள்விக்கும் பதில் சொல்லல. இங்க பாரு, எங்க தர. ஓஹோ, எங்க அவ எங்க போனா? அவ இங்க தானே இருந்தா. பிரீத்தி, இங்க யாருமே இல்லையா? எங்க அந்த சின்ன பொண்ணு? சஷாங்க், how is it possible? ஆனா நான் பார்த்து. ஒரு நிமிஷம். அங்க பாரு, கதவு திறந்து இருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணு போயிட்டான்னு நினைக்கிறேன். அது எப்படி போயிருப்பா? பாப்பா, பிரீத்தி, அவ திரும்பி போயிருப்பாப்பா. கமான், இரு ஒரு செகண்ட். கமான் பிரீத்தி. வாட்ச்மேன், சொல்லுங்க மேடம். 701 ஃபிளாட்க்கு யாராவது வந்திருக்காங்களா? நான் இங்க 2 நாளைக்கு முன்னாடி தான் வேலைக்கு சேர்ந்தேன். இதுக்கு முன்னாடி இருந்த வாட்ச்மேன் நவராத்திரிக்காக கிராமத்துக்கு போயிருக்காரு. ஏதாவது கேட்கணும்னா சொசைட்டியோட சேர்மன் கிட்ட கேளுங்க, அவரு ராத்திரி வந்துருவாரு. ஏய், ஐயோ, என்ன விடுங்க. வான்னு சொல்றல. யாரு சொல்லுவாரு? என்ன விட்டுடுங்க. Oh my God. சத்தம் போடாத. வரதன் சொல்லல. அழுகி நிறுத்து. விடுறதா இல்ல? வா. என்ன நடக்குது? சத்தம் போடாத சொல்லல. வாய மூடு. மூடு வாய. என்ன அடிச்சிட்டு இருக்கீங்க? வாய மூடு. கதவு திறங்கன்னு சொல்றேன்ல. என்ன விட்டுடுங்க, நான் சொல்றத கேளுங்க. என்ன அடிக்காதீங்க. போதும், என்னால இனிமே பொறுத்துக்க முடியாது. ஏதாவது செஞ்சாகணும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். யாரு எங்களுக்கு ஃபோன் பண்ணது? சார், நான் தான் ஃபோன் பண்ணேன். என்னாச்சு? இங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்க அந்த 701 ஃபிளாட்ல ஒரு ஆள் ஒரு பொம்பளையும் ஒரு குழந்தையும் அடிச்சிட்டு இருந்தான். நீங்க ப்ளீஸ் ஏதாவது செய்யுங்க சார். அங்கயா? அந்த இடத்த பார்த்தா அங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. நீங்க போய் கேளுங்க சார். ஒரு தடவை கேட்டு பாருங்க சார். சரி, என் கூட வாங்க. இவர் யாரு? சார், இவர் தான் இந்த பில்டிங்கோட சேர்மன். இந்த பிளாட்ல யார் இருக்காங்க? இதுலயா? ஆமா, யாருமே அங்க இல்லையே. அந்த இடம் காலியா தானே இருக்கு. என்ன உளறீங்க இன்ஸ்பெக்டர் சார்? இங்க ஒரு பொம்பளையும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. ஒரு ஆள் ரொம்ப கொடூரமா அந்த பொம்பளையும் அந்த குழந்தையும் அடிக்கிறத என் கண்ணால பார்த்தேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல மேடம். அந்த வீடு ரொம்ப நாளா பூட்டியே தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. யார் உள்ள இருக்கீங்க? கதவு தரங்க. நாங்க போலீஸ் வந்திருக்கோம். கதவு தரங்க. உள்ள யாருக்காவது எங்க உதவி தேவைப்படுதா? பதில் சொல்லுங்க.
கதவை திறங்க, இல்லாட்டி நாங்க உடைச்சு உள்ள வர வேண்டியது இருக்கும். சார் அவங்க சொல்ற மாதிரி இந்த பிளாட்ல யாருமே இல்ல. இன்ஸ்பெக்டர் சார், நான் என் கண்ணால பார்த்தேன். நான் எதுக்காக போய் சொல்லணும்? அந்த ஆள் அந்த பொம்பளைய வலுக்கட்டாயமா உள்ள இழுத்துட்டு போனாரு. கான்ஸ்டபிள்ஸ், இந்த கதவை உடைங்க. பாத்தீங்களா சார், நான் தான் இந்த பிளாட்ல யாரும் இல்லைன்னு சொன்னல. ஆனா நான் என் கண்ணால பார்த்தேன் சார். இப்போ நாங்க பாத்துட்டு இருக்கோமே, இது என்ன சொல்றீங்க? இங்கதான் யாரும் இல்லையே. பாத்தீங்கல்ல, பிளாட்டே காலியா இருக்கு. 2 வருஷமா நான் இங்க இருக்கேன், இங்க யாரையுமே நான் பார்த்தது இல்ல. ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படிதான் தெரிஞ்சதோ? நான் இந்த சொசைட்டியோட சேர்மன். என்னோட பர்மிஷன் இல்லாம இந்த இடத்துல எந்த பிளாட்டும் சேலும் ஆகாது, ரெண்டுக்கும் விட மாட்டாங்க. அது சரி, ஆனா நான் எதுக்கு போய் சொல்லணும்? நான் என் கண்ணால பார்த்தேன், ப்ளீஸ் என்ன நம்புங்க. இன்ஸ்பெக்டர் சார், சேர்மன் சார், எங்களை மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த மாதிரி தப்புலாம் நடக்காது. ஆக்சுவலி ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்னால இவ ஏதேதோ நினைச்சு மனசை குழப்பிக்கிறான்னு நினைக்கிறேன். ஐம் வெரி சாரி. சரி வாங்க போலாம். சஷாங்க், சஷாங்க், நீ என்ன நம்பலையா? பிரீத்தி, ஐ ட்ரஸ்ட் யூ, ஓகே? ஜஸ்ட் ரிலாக்ஸ். நான் எதுக்கு போய் சொல்லணும்? நான் அவங்கள நிஜமா என் கண்ணால பார்த்தேன் சஷாங்க். பிரீத்தி, ஐ ட்ரஸ்ட் யூ, பட் திஸ் இஸ் நாட் த டைம். ப்ளீஸ் வா போலாம். Okay, come on, let's go. அங்க என்ன நடந்ததுன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. எனக்கும் பிரீத்திக்கும் மட்டும் தெரிஞ்சாங்க, மற்றவங்களுக்கு தெரியாததுனால அது ரொம்ப கேலி கூத்தாயிடுச்சு. அதனால அமைதியா இருக்கிறது நல்லதுன்னு நாங்கள் நினைச்சோம். ஆனா மறுநாள் அதே சம்பவம் தான் நடந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இங்க வரோம்ல, இந்த முறை நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணணும். Okay. அப்புறம் அட, இவ ரொம்ப அழகா இருக்கல்ல? ஹலோ பேபி. ஹாய் பாப்பா, உங்க பேர் என்ன? ஹாய் பாப்பா. அட, சரி விடு, வா போலாம். வா. ஹாய் பிரீத்தி. சோ, நீங்க 2 பேரும் என்ன யோசிச்சிருக்கீங்க? பையன் வேணுமா இல்ல பொண்ணா? எனக்கு பையன் தான் வேணும். பையன்லாம் வேணாம், புரிஞ்சுதா? ஐ வாண்ட் a cute and sweet girl, யா. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி வெளியே பார்த்தோம் பாரு, அதே மாதிரி பொண்ணு வேணும். என்னாச்சு பிரீத்தி? என்ன அப்படி யோசிக்கிற? நீங்க வரும்போது வெளிய ஒரு குட்டி பொண்ணு பாத்தீங்களா? நீங்க பார்த்த அந்த குட்டி பொண்ணு கையில ஒரு பொம்மை கூட வச்சிருந்தால? ஆமா. ஏன்? சஷங்க அவர் சொன்னது கேட்டியா? என்ன நம்ப ப்ளீஸ். இவங்க 2 பேருமே நிஜமா அந்த பொண்ணை பார்த்திருக்காங்க. ட்ரஸ்ட் மீ சஷாங்க். நான் அந்த பொண்ணை நான் நைட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா திடீர்னு எங்க போனான்னு தான் தெரியல. சஷாங்க், are you listening to me? ஏதாவது பேசு சஷாங்க். சஷாங்க், சஷாங்க், என்ன இன்னுமா நம்பல? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. காஸ்ட்லியான இடத்துல, அதுவும் இவ்ளோ பெரிய ஃபிளாட், நமக்கு ஏன் சீப்பா கிடைக்கணும்? ஏதோ பிரச்சனை இருக்கு சஷாங்க். ஜஸ்ட் திங்க். சஷாங்க், there's something wrong.
மிஸ்டர் சஷாங்க். ஷர்மா சார், நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. எந்த உண்மையும் மறைக்காம சொல்லுங்க. இந்த வீடை நீங்க மார்க்கெட் ரேட்டை விட ஏன் பாதி ரேட் கொடுத்தீங்க? எதுக்கு இவ்வளோ கம்மியான விலையில கொடுக்கணும்? எதையும் மறைக்காம உண்மையை சொல்லுங்க. என்னாச்சு? அவர் என்ன சொன்னாரு? ஃப்ளாட் நம்பர் 701 இருக்கிறவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாராம். இந்த வீட்டில் யாரோ ஹீரோயின் ஒருத்தர் இருந்தாராம். அவர் பைத்தியமானதுனால அவர் இப்போ மென்டல் அசைம்ல இருக்காரு. ஹே கம் ஆன் யார், எத்தனையோ வீட்ல டெத் நடக்குது, அதுக்காக எல்லா வீடும் ஹார்ட்டட் ஆயிடுமா என்ன? இல்ல இல்ல கைஸ், திஸ் இஸ் நவராத்திரி சீசன். எல்லா இடத்துலயும் அம்பிகையோட பூஜை நடக்குது. கைஸ், லெட்ஸ் என்ஜாய் தி ஃபெஸ்டிவல் சீசன் ஹியர். நீங்க தேவையில்லாத டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே, எல்லாரும் ஈவினிங் வெளியே போறோம். வாட்ஸ் ஏ கைஸ்? ஹலோ, உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏ ருச்சிகா, சீக்கிரமா, லேட் ஆயிர போகுது. என்னாச்சுப்பா, ஏன் டென்ஷனா இருக்க? எனக்கு என்னமோ அந்த ஹீரோயினை மீட் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னதான் இங்க நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. இங்க பாரு, இந்த கவலை இருக்கு ரொம்ப ரொம்ப மோசமானது. எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு பாசிட்டிவா இரு. வாங்க கிளம்பலாம், ஜாலியா இருக்கலாம். கமான், என்ன சொல்ற? ஆமா பிரீத்தி, சீக்கிரம் வா. நீங்க எல்லாரும் போங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். வா வா வா, அவ வந்துருவா. வா, கமான் கமான். பிரீத்தி, சீக்கிரம் வா. சரி. என்னாச்சு? எனக்கு அப்பது நம்ம ரூம்ல ஒரு பொம்பளை இருக்கா. எங்கூட வா. எங்க வா? சஷாங்க், அவ இங்க தான் நின்னுட்டு இருந்தா. நான் என் கண்ணால அவளை பார்த்தேன். நான் கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தப்போ அவ அங்க நின்னுட்டு இருந்தா. அப்புறம் நான் திரும்பி பார்த்தப்போ அவங்க இல்ல. உனக்கு என்னாச்சு பிரீத்தி? ஆமா சஷாங்க், நான் ஒரு முறை இல்ல நிறைய தடவை அவளை பார்த்தேன். ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ, அவ இங்க தான் இருந்தா. சஷாங்க், நான் ஏன் போய் சொல்லணும்? பார்பேஷனா ருச்சிகா, நான் ஒன்னும் போய் சொல்லல. நான் அதை என் கண்ணால பார்த்து அவ இங்க தான் நின்னுட்டு இருந்தா. என்ன நம்புங்க. சரி சஷாங்க், எனக்கு என்னமோ இந்த ஃபிளாட்டோட ப்ரீவியஸ் ஓனரை பார்க்கிறது நல்லதுன்னு தோணுது. சஷாங்க் ப்ளீஸ், சஷாங்க் ப்ளீஸ், ஒரு தடவை. டாக்டர், அவரை எதுக்காக இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? இவர் சூசைடர். நிறைய முறை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. வணக்கம் சார், என் பேரு சஷாங்க். நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு விருப்பப்படுறோம். நீங்க முன்னிருந்த ஃப்ளாட்ல தான் நாங்க இப்ப குடியிருக்கோம். நானும் பிரீத்தியும் உங்களோட பழைய ஃப்ளாட்ல தான் இருக்கோம், 703.
நீங்க நீங்க அவங்கள பாத்தீங்களா? நீங்க அவளை பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்கன்னு எதை சொல்றீங்க? நீங்க அங்க என்ன பாத்தீங்க சார்? என்னை விட்டுடு, என்னை விட்டுடு, விட்டுடு. நீ என்ன பண்ண? நீ என்ன பண்ண? நீ என்ன பண்ண? என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. என்னால ஒண்ணும் பண்ண முடியல, என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு, என்ன விட்டுடு. அவரை கூட்டிட்டு போங்க. வேண்டாம். போங்க போங்க. என்னை விட்டுடு. டாக்டர் சார் டாக்டர் சார் திடீர்னு இவருக்கு என்னாச்சு? ஹெரன் ரொம்ப டெல்யூஷனலாக இருக்காரு. அவர் கண்ணுக்கு கண்டதெல்லாம் தெரியும். ஆனால் சில சமயங்களில் அவர்கிட்ட பேசுறது கூட கஷ்டமாக இருக்கும். டாக்டர் சார், ஹீரோயினுக்கு சரியான உடனே ப்ளீஸ் என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. இதான் என்னோட கார்டு. என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ. ஓகே, ஷியோர். உன்னோட வேலையை மட்டும் பாரு, புரிஞ்சுதா? இல்ல நான் செத்துருவேன். இன்ஸ்பெக்டர் சார், நான் என் கண்ணால பார்த்தேன். நான் எதுக்கு போய் சொல்லணும்? அதனால அந்த பொம்பளையே தரன்னு எழுதிட்டு போனாரு. இன்ஸ்பெக்டர் சார், இந்த இடத்துல ஒரு பொம்பளையும் பொண்ணும் இருக்காங்க. நான் என் 2 கண்ணால பார்த்தேன். அதனால அந்த பொம்பளையே ரொம்ப கொடூரமா அடிச்சிட்டு இருந்தான். என்ன நம்புங்க, இவங்க 2 பேரும் அந்த குழந்தைய பார்த்திருக்காங்க. நான் கண்ணாடி முன்னாடி இருந்தப்போ அவ அங்கதான் நின்றுட்டு இருந்தா. நான் திரும்பி பார்த்தப்போ அவ அங்க இல்ல. சஷாங்க், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத பிரீத்தி, ஒன்னாகாது. இனிமே ஒன்னாகாது. தைரியமா இரு. நான் தான் உன் கூட இருக்கேன்ல, பயப்படாம இரு. சஷாங்க். பிரீத்தி, கொஞ்சம் அமைதியா இரு. இல்ல சஷாங்க், நீ எதுக்கும் பயப்படாத. ஓகே, நான் உன் கூட இருக்கேன்ல. வா. ஷோ. சஷாங்க், இரு, நீ இங்கே இரு.
சஷாங்க் சஷாங்க் என்னாச்சு சஷாங்க் என்ன அங்க அங்க சஷாங்க் சஷாங்க் நான் சொன்னல வேணாம் ப்ளீஸ் ஹோல்ட் சஷாங்க் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சஷாங்க் ப்ளீஸ் போகாத காம் டவுன் பிரீத்தி ப்ளீஸ் சஷாங்க் கதவை இரு. திறங்க ப்ளீஸ் உன்னை இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பாரு தொலைச்சிருவன் வேணாப்பா அம்மா வேணாப்பா இன்னைக்கு விடவே மாட்டேன் உனக்கு வெக்கமா இல்ல பண்ணிட்டு நீ எங்கடி போற ஊரை சுத்தமா சொல்லு எங்க போற எங்க போறேன்னு கேக்குறல சொல்லு உள்ள வா சொல்லலாம் சஷாங்க் அன்னைக்கு ராத்திரில இருந்து எதுவும் தீர்மானமா நாங்க யோசிக்கவே முடியல. எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கூட எங்களால யூகிக்கவே முடியல. நாங்க பயங்கரமான நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். அது புரிஞ்சுக்கிறதும் அதை ஃபேஸ் பண்றதும் எங்களோட சக்திக்கு மீறினதா இருந்தது. எங்களுக்கு தைரியமும் இல்லை. என்ன மன்னிச்சிடு என்ன மன்னிச்சிடு. நான் தப்பு பண்ணிட்டேன். என்னால ஒண்ணு செய்ய முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. போ இங்க இருந்து போ. என்ன மன்னிச்சிடு சொல்றேன்ல. என்ன மன்னிச்சிடு. ஹலோ, எஸ் டாக்டர், சஷாங்க் ஹியர். அவருக்கு என்னாச்சு? சஷாங்க் அந்த ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டல்ல இருந்து தானே போன் வந்துச்சு. சஷாங்க், what happened? ஹீரோனுக்கு சொந்தமான சில பொருட்கள் இந்த பாக்ஸில் இருக்கு. எனக்கு சில டாக்குமெண்ட்ஸில் உங்களோட சிக்னேச்சர் தேவைப்படுது. இதோ நான் வந்துடுறேன். இந்த போட்டோ பாரு. இது சொசைட்டி மெம்பர்ஸோட குரூப் போட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. சஷாங்க், இதுல டேட் இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிக்சர் எடுத்திருக்காங்க. இது இது அதே குழந்தைதான். இந்த பிக்சர்ல இந்த பொம்பளையும் இருக்கா? பிரீத்தி, இங்க இருக்கிறதுலயே இந்த பொம்பளை மட்டும் தான் நம்ம அங்க பார்த்தோம்.
அவங்க இன்னும் இங்கே தான் தங்கியிருக்காங்க. ஆமா சஷாங்க், மிஸ்ஸஸ் தேசாய்க்கு மட்டும்தான் இவங்க எல்லாரையும் தெரியும்னு நினைக்கிறேன். எரைன் தன்னுடைய தலையை செவுத்துல முட்டி முட்டி சூசைட் பண்ணி செத்துட்டாரு. அவர் ஏன் அப்படி செய்யணும்? ஹிரேன் ஒன்னும் தற்கொலை பண்ணிக்கல, அவன் தான் கொண்டு இருக்கணும். யாரை கொன்னது? நீங்க இப்ப யாரை பத்தி பேசுறீங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பில்டிங்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு குடும்பமா இருந்தோம். ரொம்ப சந்தோஷமான குடும்பமா இருந்தோம். அப்போ ஒரு நாள் ஒரு குடும்பம் இந்த பிளாட்டுக்கு புதுசா கொடுத்துன வந்தாங்க. புருஷன், பொண்டாட்டி, கூடவே ஒரு சின்ன அழகான குழந்தை. வணக்கம் சார். வணக்கம். நீங்க தான் அந்த 701 ஃபிளாட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்களா? ஆமா. அதுக்கு என்ன இப்போ? ஏய், இவ்வளவு போ போ. அப்புறம் நான் பயந்த மாதிரியே எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். முதல்ல உன் வாயை மூடு. போ, உள்ள போ. புதுசா வந்த இடத்துல ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தலன்னு பாக்குறியா? கொன்னுடுவேன். வாயை மூடு. வாயை மூடுன்னு சொல்றல. மூடு. அவன் பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறான் பாருங்க. ஏதாவது போய் பண்ணுங்க. இன்னைக்கு நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். வாயை மூடுன்னு சொல்றல. ஏய், வாயை மூடு. ஏய், நீ உள்ள போ. போ உள்ள. ஏய், மூடு வாயை. வாயை மூடு. என்ன என்ன வேணும்? அது வந்து சார், உள்ள இருந்து கத்துற சத்தம் கேட்டுச்சுல்ல, அதான் என்னன்னு கேட்க வந்தேன். உன் வேலையை மட்டும் பாரு, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன். நாங்க எல்லாருமே அந்த ஆளை பார்த்தா ரொம்ப பயப்படுவோம். அவனை பார்க்கறதுக்கு கூட ராட்சச மாதிரி தான் இருப்பான். அவன் குணமும் அப்படிதான் இருக்கும். அவன் மனைவியை கொடுமைப்படுத்துறது எங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஆனா அவங்க இதை பத்தி யார்கிட்டயுமே சொல்லல. அதனால நாங்களும் எதுவும் பேசாம விட்டுட்டோம். ஆனா அந்த வருஷம் நவராத்திரி ராத்திரி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, ஆமா, இவ்வளவு அலங்காரம் பண்ணிக்கிட்டு எங்கடி போற? அது தாண்டி ஆட போற. என்னைய ஏமாத்துறியா? உன் கள்ளக்காதல நான் பார்க்கத்தானே நீ போயிட்டு இருக்க. சொல்ல பாத்தியா? முதல்ல உள்ள போ. சொல்லல. ஏய், எங்கடி கிளம்பிட்ட? மரியாதையா உண்மையை சொல்லு. போய் சொன்ன எங்க அம்மாவை காப்பாத்துங்க. எங்க அப்பா அடிக்கிறாரு. அப்படியா? நீ முதல்ல உள்ள போமா. சரியில்லை. அப்புறம் அந்த சின்ன குழந்தைய கூட கொன்னுட்டான். அவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அன்னையில இருந்து ஒவ்வொரு வருஷம் நவராத்திரி அப்பவும் இந்த பிளாட்ல அந்த பொம்பளையோட ஆத்மா கத்துற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ராட்சச கணவனோட ஆத்மாவும் இங்கதான் இருக்கு. உன் வேலையை மட்டும் பாரு, புரிஞ்சுதா? இல்லைன்னா நீ செத்துடுவ. அவன் எப்பவுமே அவன் பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அவன் பொண்ணையும் அடிப்பான். அந்த பொம்பளை குழந்தையோட ஆத்மா எல்லார் மேலேயும் கோவமா தான் இருக்கு. ஏன்னா
அப்ப யாருமே அவங்களுக்கு உதவலையே, அதனாலதான் அது பழி வாங்குது. ஹீரோனும் போயிட்டாரு, இப்போ அது என்னையும். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நம்ம என்ன செய்யறது? எனக்கு ஒண்ணும் தெரியல. இங்க பாரு, இங்க பாரு, நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு பாரு, என்ன நான் எப்படி காப்பாத்திட்டு இருக்கேன்னு பாரு. ஒவ்வொரு நவராத்திரி அப்பவும் எனக்கு இந்த சத்தம் எல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு நவராத்திரி அன்னைக்கும் ஒரு உயிர் போய்கிட்டே தான் இருக்கு, தவறதே கிடையாது. ஆனா எனக்கு சாக பிடிக்கல. சரி சரி, எங்கேயாவது எப்படியாவது 2 டிக்கெட் புக் பண்ணுங்க. சரி, இல்ல இல்ல, இன்னைக்கே போய் ஆகணும். எஸ், ஓகே, தேங்க்யூ. எந்த டிக்கெட்ஸும் அவைலபிள் இல்லையா? ட்ரெயின்ஸ், ஃப்ளைட்ஸ் எல்லாமே புக் ஆயிடுச்சு. நவராத்திரியில் எங்கேயும் போக முடியாது. சஷாங்க், 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 உங்களுக்கு என்னாச்சு? என்ன நடக்குது? பிரீதி, சஷாங்க், சஷாங்க். பிரீதி, 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 நீ எங்க இருக்க? பிரீதி, இது பிரீத்தியோட பேக் ஆச்சே. பிரீத்தி, 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 உனக்கு என்னாச்சு? ஹலோ, ஸ்ரீ ஹாஸ்பிட்டல். திஸ் இஸ் an emergency. I need a doctor. இங்க என் வைஃப்க்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. ஆமா, ஆம்புலன்ஸ் அனுப்புங்க கொஞ்சம் சீக்கிரம் ப்ளீஸ். ஆமா, ஹலோ ஹலோ. என்ன காப்பாத்துங்க. இப்பதானே இங்க விழுந்தாங்க, அதுக்குள்ள காணாம போயிட்டாங்க.
ஹலோ சிட்டி ஹாஸ்பிடல் நாங்க இப்போ உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புறோம். ஓகே ஓகே. ஹலோ ஹலோ, அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரமா கொண்டு போங்க. உள்ள எடுத்துட்டு போங்க. நீங்க இங்கே இருங்க சார். டாக்டர் சார், ஆனா ஐம் சாரி, இந்த பொண்ணோட சீரியஸ் கண்டிஷனை பார்த்தா இது ஒன்றும் அடிப்பட்ட மாதிரி தெரியல. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரோ இவங்களை அடிச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா போலீஸை கூப்பிட்டே ஆகணும். அவங்க ஃபேமிலில இருந்து யார் வந்திருக்காங்க? அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களா? ஆமா சார், இவர் தான். வாங்க சார். இன்ஸ்பெக்டர், இதுதான் உண்மைன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை நான் சொல்றது? ஓகே, நீங்க சொல்றத நான் ஒரு வகையில நம்பினாலும் உங்க மனைவியோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் தெரியுமா? அது ஒரு பேய்னு சொல்ல வரீங்களா? இது பாருங்க சார், உங்களோட கண்ணால நீங்க பாக்குற வரைக்கும் கண்டிப்பா அதை நீங்க நம்ப மாட்டீங்க. நான் சொல்றது பொய்யா இருந்தா தாராளமா நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணலாம். நான் எங்க ஓடி போயிட மாட்டேன். போதும் சார், போதும், வாங்க போலாம். இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா ஏதாவது நடக்கும். ப்ளீஸ் 5 நிமிஷம் இருங்க ப்ளீஸ். இந்த 2 மணி நேரத்துல நடக்காதது அடுத்த 5 நிமிஷத்துல நடக்கவா போகுது? உங்களை நம்பி இந்த இடத்துக்கு வந்ததே பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இனி போய் சொல்ல நினைக்காதீங்க. அவர் கையில விலக மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றது கேளுங்க. வாங்க, சொல்றது இன்ஸ்பெக்டர் சார், கேளுங்க, பேசுறது வாங்க. நம்புங்க. பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், நீங்க அங்க கொஞ்சம் பாருங்க. ஹலோ, என்ன பண்றீங்க? இங்க என்ன நடக்குது? கதவு தருங்க. இனிமே போவியா? போவியான்னு கேக்குறேன்.
நான் தலையிட்டதுனால அந்த சம்பவம் மறுபடியும் நடக்காம நின்றுடுச்சு. அந்த பொம்பளைக்கும் பழி வாங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறமா அவங்க அந்த இடத்துல தென்படவே இல்லை. இங்க பிரீத்தியும் ஹாஸ்பிட்டல்ல ரெக்கவரி ஆயிட்டு இருந்தாங்க. போலீஸ்காரங்க இது எல்லாத்தையும் அவங்க கண்ணாலேயே பார்த்தாங்க. அதனாலதான் அவங்க என் மேல எந்த கேஸும் போடல. ஆனா நவராத்திரியோட கடைசி ராத்திரி இன்னும் பாக்கி இருந்தது. ரெசிடென்ஷியல் ஹாண்டிங் ரொம்ப பயங்கரமானதா இருக்கக்கூடும். உண்மையான சம்பவம் நடந்தப்போ எமோஷனல் இன்டென்சிட்டி ரொம்ப ஆழமா இருந்தா அந்த எனர்ஜி அந்த இடத்துலயே இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அதே சம்பவம் அடிக்கடி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒருவேளை யாருடைய உதவியிலையாவது அந்த ஆத்மாவோட ஆசை நிறைவேறிச்சுன்னா அதோட அந்த சம்பவம் நடக்காம முற்றுப்புள்ளி வைக்கப்படுது. அந்த ஆத்மாக்களும் சாந்தி அடைஞ்சிடுது. இதுதான் சஷாங்க் பிரீத்தியோட கதையிலையும் நடந்தது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் 3 நவராத்திரி பண்டிகைகள் நடந்து முடிஞ்சது. அதோட அந்த இடத்துலையும் அந்த ஆத்மாக்கள் மறுபடியும் தென்படவே இல்லை. இப்போ பிரீத்தியும் சஷாங்கும் அதே ஃப்ளாட்ல நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க குடும்பத்தில் வரப்போற புது வரவுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காங்க.